அந்த கெட்ட ஆன்மாவினுடைய கெடுதியிலிருந்து பாதுகாப்பு தேடுன்னு சொல்லி காலை நேரத்தில் ஓத சொன்னாங்களே அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள். எவ்வளோ பெரிய விஷயம் அது, எவ்வளோ பெரிய விஷயம் அது. இந்த மயிலாப்பூர் பகுதியில் ஒரு பகுதி இருக்கிறது, பட்டினம்பாக்கம் அப்படி சொல்லி. அந்த பகுதியில் மட்டும் எனக்கு தெரிந்து ஒரு நாள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹஜ்ரத் அபூ பக்ர் ரலியல்லாஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், யா ரசூல் அல்லாஹ், அல்லாவின் திக்ரில் நின்றும் சில சொற்களை சொல்ல எனக்கு உத்தரவிடுங்கள், நான் அவைகளை காலையிலும் மாலையிலும் கூறி வருகிறேன் என்று கேட்டுக்கொண்டார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹும்ம ஃபாத்திர ஸமாவாதி வல் அர்தி ஆலிமல் கைபி வஷ்ஷஹாததி ரப்பி குல்லி ஷைஇன் வ மலிகுஹு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹதஹு லா அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஊது பிக மின் ஷர்ரி நஃப்ஸி வ ஷர்ரி ஷைத்தானி வ ஷிர்கிஹி. யா அல்லாஹ், வானங்களையும் பூமியையும் படைத்தவனே, மறைவானதையும் முன்னிலையில் உள்ளதையும் அறிந்தவனே, எல்லா பொருட்களின் அதிபதியே, அவைகளின் சொந்தக்காரனே, உன்னை தவிர வணக்கத்திற்குரிய நாயன் வேறு யாரும் இல்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன். என் மனதின் தீங்கை விட்டும் ஷைத்தானின் தீங்கை விட்டும் உனக்கு இணை வைக்க தூண்டும் அவனின் அழைப்பை விட்டும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன் என்று நீர் கூறுவீராக. இதனை காலையிலும் மாலையிலும் படுக்கைக்கு செல்லும் போதும் நீர் கூறுவீராக என பகர்ந்தார்கள். அபூதாவுது, திருமதி. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மனதினுடைய தீங்கு அப்படின்றது சொல்லப்படுகிறது அல்லவா, இது ரொம்ப மோசமான ஒன்று. வாழ்க்கையில் தெளிந்த நீரோடையை போன்று செல்லக்கூடிய ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவனை திசை திருப்பி விட்டு நஃப்ஸே அம்மாரா என்று சொல்லக்கூடிய கெட்ட ஆன்மாவின் தூண்டுதலை அந்த மனம் ஏவிக்கொண்டே இருக்கும். சகோதரர்களே, இந்த நஃப்ஸே அம்மாரா என்று சொல்லக்கூடிய கெட்ட மனம் அவனை நல்ல நிலைமையில் கொண்டு செல்லக்கூடிய சமயத்தில் அப்படியே ட்ராக்கை மாற்றி விட்டுரும். அதனால தான் இந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஃப்ஸினுடைய தீங்கை விட்டும் பாதுகாப்பு தேடினாங்க, ஷைத்தானுடைய தீங்கை விட்டும் பாதுகாப்பு தேடினாங்க. அப்போ ரெண்டு பேருமே வழி கெடுக்கக்கூடியவங்கன்னு சொல்லி நமக்கு தெரியுது. பெண்ணால் அழிந்து போனவர்கள் நல்ல வாழ்க்கையில் நல்லா இருந்துக்கிட்டு இருப்பாங்க, ஆஃபீஸில் சும்மா ஒரு ஊழியராக தான் வந்து சேர்ந்திருப்பா, அவள் மூலமாக நாசமாகி போய் உள்ளவர்கள். அதே போல் வீட்டில் ஏதோ ஒரு வகையான ஒரு பணியாளாக வந்து சேர்ந்த அந்த ஒரு அடங்காப்பிடாரியாக இருக்கக்கூடிய ஒரு மனைவி பணியாளாக தான் வந்திருப்பா, அவரை கல்யாணம் பண்ணியிருப்பார் பாவப்பட்டு. ஆனால் அவள் வீட்டினுடைய ஒட்டுமொத்த சந்தோஷத்தையுமே என்ன செஞ்சிருவான்னா குலைச்சிருவா. அதே போல் பிள்ளைகள் காலேஜுகளுக்கு போகுது, படிக்குது, அல்ஹம்துலில்லாஹ், அதை பற்றிலாம் ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த நஃப்ஸே அம்மாரா என்ற இந்த கெட்ட மனம் என்ன செய்யும் சொன்னால், சக தோழிகள் சக மாணவிகளிடத்தில் தவறான ஒரு பார்வையும் தவறான பேச்சையும், எதுக்கு நம்ம கோ எஜுகேஷன் வேணான்னு சொல்கிறோம், நமக்கு என்ன ஆசையா? இஸ்லாமிய ஷரியத்தில் கோ எஜுகேஷனை தவறுங்கன்னு சொல்லிட்டு ஏன் சொல்கிறோன்னு சொன்னால், நஃப்ஸ் இருக்கக்கூடாது. அவன் நல்லவனாக தான் இருப்பான், அவன் தாய் தப்பா அப்படி பத்திரமாட்டு தங்கமாக வளர்த்துருப்பாங்க. ஆனாலும் இவன்கிட்ட இருக்கக்கூடிய இந்த ஒரு சின்ன பலகீனம் என்ன செய்யுது சொன்னால் காதல் பண்ண வைக்கும். காதல் பண்ண வச்சா என்ன ஆகும்? ஷரியத்து ரீதியெல்லாம் பார்க்காது, மதம் கடந்த காதலாக அது போயிடும். அன்புக்கு அடைக்கும் தாள் உண்டோ அப்படின்ற மாதிரி என்ன செய்வான்டா, அது மதமோ மார்க்கமோ அதெல்லாம் பார்க்க மாட்டான். இன்னைக்கு 100ல் பார்த்தீங்கண்டா மனமொத்த பெண்ணை நான் விரும்பினேன் அப்படின்ட்டு சொல்லி இஸ்லாமை அடகு வைத்து ஈமானையும் அவள் கையில் கொடுத்துருவான், அதோடு கூடி தன் வாழ்க்கையும் கையில் கொடுத்துருவான். எத்தனையோ மக்கள், நீங்கள் இந்தியாவை மட்டும் பார்த்தீர்களேயானால் ஒரு நாளைக்கு மட்டும் மதம், அதாவது என்ன சொல்கிறது, கலப்பு திருமணம்னு சொல்கிறாங்க பாருங்கள், மதம் மாறி அப்படின்றதெல்லாம் தாண்டி கலப்பு திருமணம். நீ முஸ்லீமாக இரு, நான் இந்துவாக இருப்பேன், என்ன நீ தொடாத, என்னுடைய கொள்கைகள் கோட்பாடுகளை நீ டச் பண்ணக்கூடாது, உன் கொள்கை கோட்பாடுகளை டச் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம்.
இன்னொரு கூட்டம் இந்த கெட்ட ஆன்மாவுக்கு அடிமையாக ஆகி அவ என்ன சொல்றாலோ அந்த மார்க்கத்திலே நுழைஞ்சிருவார் இவரு. இல்லைன்னு சொன்னா இந்த பெண் என்ன செய்வான்னு சொன்னா, நீங்க என்ன சொல்றீங்களோ அதுதான். எப்பா நீ நல்லா புரிஞ்சுக்கோ, எங்களுக்கெல்லாம் வந்தீங்கன்னா தாலி கட்டணும், கோயிலுக்கு போகணும், திலகம் விடணும், பரவாயில்ல, அதை பற்றிலாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் நாங்கள் யோசிக்கிறது இல்லை, நீ மட்டும்தான் எனக்கு வேணும். அப்போ இந்த கெட்ட ஆன்மாவினுடைய கெடுதியிலிருந்து பாதுகாப்பு தேடுன்னு சொல்லி காலை நேரத்தில் ஓத சொன்னாங்களே அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள், எவ்வளோ பெரிய விஷயம் அது, எவ்வளோ பெரிய விஷயம் அது. இந்த மயிலாப்பூர் பகுதியில் ஒரு பகுதி இருக்கிறது, பட்டினம்பாக்கம்னு சொல்லி, அந்த பகுதியில் மட்டும் எனக்கு தெரிந்து ஒரு 4 பெண்கள் முர்தத், எனக்கு தெரிந்து, நமக்கு தெரிந்து 4 பெண்கள் அந்த குப்பத்து, இந்த மீனவ குப்பத்து பசங்களோடு பழகி நாசமாகி அவர்களை விரும்பி அவர்களுடைய மார்க்கத்திலேயே சென்று கெட்டு குட்டிச்சவரான ஷிர்கான முஷ்ரிக்கான பெண்கள் 4 பேர் எனக்கு தெரிந்து. இன்னும் பட்டியல ஆரம்பத்திலிருந்து எடுத்தோம்னு சொன்னா நிறைய. அப்போ அன்பு சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த இந்த துவா இருக்குது பாருங்க, அது சாதாரணமான விஷயம் அல்ல. நஃப்ஸிலிருந்து பாதுகாப்பு தேடுன்றாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அவர் என்ன கேட்டாரு, காலை மாலை நான் ஓதணும், எனக்கு ஒரு அழகான வார்த்தைகளை கற்றுக் கொடுங்கன்றாங்க. கற்றுக் கொடுங்கன்னு சொல்லும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறது, அதையெல்லாம் சொல்லியிருக்கலாம். ஆனாலும் ஷைத்தானிடமிருந்து நீ பாதுகாப்பு தேடிடுப்பா, உன் நஃப்ஸிடமிருந்து பாதுகாப்பு தேடிவிடு. இந்த ரெண்டுமே மோசமானது. ஷைத்தான் தொடுவான், தொட்டு வைப்பான், நஃப்ஸ் என்ன செய்யணும்னு சொன்னா போட்டு மொத்தமாக முடிச்சிடும். சொல்லுவாங்க இல்லையா, நீ புள்ளி வை நான் கோலம் போடுறேன்ட்டு. அதே போல இப்லீஸ் புள்ளி தான் வைப்பான், இந்த நஃப்ஸ் என்ன செய்யணும்னு சொன்னா எல்லாமே கோலமே போட்டு வாழ்க்கையை பினிஷ் பண்ணு. அதனாலதான் அல்லாஹ்விடத்தில் நம்ம என்ன செய்யணும்டா, இந்த நஃப்ஸினுடைய தீங்கிலிருந்து தொடர்படியாக அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடிக்கொண்டே இருக்கணும். இறைவனே, உணர்ச்சிக்கு அடிமையாகக்கூடிய தன்மை எனக்கு கொடுத்துறாங்க. அப்படி ஒரு 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 சூழ்நிலை வரும்போது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நீ காப்பாத்தினல்ல, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு லேசாக நிலை தடுமாறக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வே சொல்றான், அந்த ஆதாரத்தை, நம்மிடமிருந்துள்ள ஆதாரத்தை, பயத்தை அவர் பார்க்காவிட்டால் அவர் விழுந்தே இருப்பார் அப்படின்னு சொல்றான் அல்லாஹ். அப்ப அப்படி இருக்கையில யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு நீ எத்தனையோ தடவை என்ன பண்ண, யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு அந்த ஒரு சந்தர்ப்பத்துல நீ என்ன செஞ்ச, மனதில் உன் பயத்தை ஏற்படுத்துற, தந்தையின் ஞாபகத்தை உண்டு பண்ண. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் என்ற அந்த தந்தை பட்ட கஷ்டம், அவங்க வளர்த்த வளர்ப்பு, அதையெல்லாம் ஞாபகம் பண்ணி அந்த தவறான காரியத்திலிருந்து நீ திசை திருப்பியது போல என்னையும் திசை திருப்பி விடு இறைவா, தவறான பாதைக்கு என்னை செல்ல வைக்காத, எனக்கு அந்த ரூட்டே காட்டாத, எனக்கு அந்த ரூட்டை காட்டி அங்கே போய் நின்று நான் பெரிய போராளியா அப்படிலாம் இல்லை, எனக்கு அந்த ரூட்டையே காட்டாத அப்படின்னு தொடர்ந்து துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ் நமக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. சுப்ஹானல்லாஹ்.